ட்விட்டருக்கு போனாலே இவங்களை போட்டு அடி நடிச்சிட்ருக்காங்க. என்ன ஏதுன்னு பார்த்தா நேற்று நடந்த எபிசோடில் வந்து இவங்க பண்ண விஷயம், அதுக்கப்புறம் வந்து லைவில் பண்ண விஷயம் தான் மக்களுக்கு ட்ரிகர் ஆகிட்டு இவங்களை போட்டு ட்வீட் பண்ணி மீம்ஸ் போட்டு ட்ரால் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் எல்லாம் பார்த்து நானும் வந்து என்னன்னா பிஹேவியர் இது அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவங்க முதல்ல வந்து என்ன இன்டென்ஷனில் வந்து பிக் பாஸில் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சுத்தமாக புரியல. இவங்க சொன்னது பார்த்தா இவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் இருக்குது. ஸோ நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த விஷயத்தை வந்து நான் மாற்றணும், என் லைஃப் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகணும், என்னோடய பேர் அரோரா சிங்க்லேர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் மக்கள் வந்து கூப்பிடணும். பட் ஆனால் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தா டோட்டலாக டிஃப்ரெண்ட். சோஷியல் மீடியாவில் அப்படி இப்படி இருக்கலாம், பட் ரியாலிட்டியில் வந்து இவங்க வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து எதிர்பார்த்தாங்க. இன் ரியாலிட்டி இவங்க வந்து இன்னும் கேவலமாக தான் இருக்காங்க. ஐ எம் ஸோ சாரி, நான் வந்து ஒரு விமனை வந்து இப்படி சொல்கிறேன்ட்டு. பட் லைவ் பார்த்தவங்க அப்புறம் போன எபிசோட் பார்த்தவங்க வந்து இதே மாதிரி தான் வந்து சொல்லுவாங்க. இட்ஸ் எ ரியாலிட்டி ஷோ, ஒரு டிவி ஷோ, அது வந்து டெலிகாஸ்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சும் வந்து இவங்க இதெல்லாம் பண்ணுறாங்களா? இது வந்து சம்திங் அவங்க வந்து ஏதோ ஒரு லைவ் போகிறாங்க, ஒரு இன்ஸ்டாகிராமில் லைவ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க நினைக்கிறேன். இல்லை ஒரு ரீல்ஸ் போடுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பிஹேவியர் தான் அங்கே நம்ம பார்க்க முடியுது. சடனாக ஒரு லவ் கண்டென்ட், அது எப்படா அது சடனாக ஒரு லவ் கண்டென்ட்? ஒரு 10 நாள் தான் ஆகும். 10 நாளில் வந்து இவ்வளோ இன்டிமேட்டாக போகிறது வந்து இட்ஸ் லைக் ரியலி இம்பாசிபிள் இன் ரியாலிட்டி. கரெக்டுங்க, ரியல் லைஃப்பில் வந்து அது இம்பாசிபிள். இவங்க வந்து எல்லையை மீறி போயிட்டுருக்காங்க. அந்த சீன்ஸ் எல்லாம் நான் வந்து கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட விரும்பலை, அது காப்பிரைட் வரும், அது அடுத்த விஷயம். பட் ஆனால் ஐ எம் ப்ரொமோட்டிங் சச் திங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்குள்ளே வந்து இருக்குது. போன சீசனில் வந்த ரியா அவங்க வந்து என்ன சொன்னாங்க, இந்த ஒரு பேரை வந்து மாற்றணும், அதுக்காக வந்து இவங்க வந்திருக்காங்கன்னு பார்த்தா இவங்க அல்டிமேட் கோலே வந்து வேறு மாதிரி இருக்குது. டபுள் மீனிங்னு ஒன்று பேசுகிறாங்க பாருங்கள். மக்களெல்லாம் வந்து இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஏதோ புரியாதோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்களோ என்னவோ, நம்ம ஏதோ டம்மாக இருக்கும், நம்ம ஏதோ மக்காட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து கிளியராக வந்து மீன் பண்ணுறாங்க. எதை பற்றி பேசுகிறாங்க, நான் எந்த விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கேன்னா ஸ்விம்மிங் பூல். இவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்க, அரோராவும் துஷாரும். ஸோ அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் புரிஞ்சிச்சு. டபுள் மீனிங்காக பேசிகிட்டு இருக்காங்க, மக்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்களோ என்னவோ. இதில் வேறு இந்த சேனல் வேறு அதை டெலிகாஸ்ட் வேறு பண்ணிட்டாங்க. இந்த ஷோலாம் வந்து இப்போ வந்து இதை குழந்தைங்களை வச்சு நம்ம பார்க்குறதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு ஷோவாக இருக்குது. ரியாலிட்டி ஷோ, டிவி ஷோ இதெல்லாம் கடந்து ஏதோ மாதிரி ஒரு விஷயமாக போயிட்டுருக்கு. ஸோ இனிஷியலாக நம்ம சொன்ன மாதிரியே தான் இந்த திவாகர், அரோரா இவங்கெல்லாம் வந்து என்ன சாதிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிக் பாஸில் போட்டிருக்காங்களோ எனக்கு தெரியாது. மோஸ்ட்லி பிக் பாஸ்ன்றது வந்து ப்ராப்ளி ஒரு மைண்ட் செட் பீப்புள் இருப்பாங்க. ஸோ அவங்க ப்ரொஜெக்ட் ஆகிற விதம் வந்து நீங்கள் கோவமாக இருந்தால் இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆவீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் இப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேர்னிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நினச்சா இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குன்னா ஐ டோன்ட் நோ வேர் இஸ் இட் கோயிங். ஒரு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஒரு ஷோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. பட் இப்போது போயிட்டுருக்கிறத பார்த்தா இட் இஸ் சம்திங் என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஷோவை வந்து ரொம்ப நெகட்டிவாக வந்து போர்ட்ரே ஆகுது அப்படின்னு சொல்லலாம். 7th சீசன் நினைக்கிறேன். 7th சீசனில் வந்து அசல் கோளாரை போட்டு அடின்னு வச்சாங்க ட்விட்டரில். ஸோ அதே கதி தான் இப்போது அரோரா சிங்க்லேருக்கு கூட ஆகிட்டுருக்கு. அவருக்கு என்ன ஹேஷ்டேக் வந்து யூஸ் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்களோ அந்த ஹேஷ்டேக் பற்றி நான் சொல்ல விரும்பலை. இவங்களுக்கும் சேம் ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. விச் இஸ் லைக் ஐ டோன்ட் என்கரேஜ் தோஸ் ஸ்டப்ஸ், பட் பண்ணிகிட்ருக்காங்க, ஆகிட்டுருக்கு. ஸோ மக்கள் எல்லாம் இதை பார்த்துட்டு ரொம்ப கொந்தளிச்சு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வீக் தான் அவங்களோட கடைசி வீக். எனக்கு தெரிஞ்சு அரோரா சிங்க்லேரோட லாஸ்ட் வீக்காக இது இருக்குன்னு தோணுது. அவங்கள வந்து கண்டிப்பாக வந்து எலிமினேட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா பீப்புள் ஆர் ஃப்ரஸ்ட்ரேட்டட், ரொம்ப வந்து வெறியோடு இருக்காங்க மக்கள். வந்து இந்த மாதிரி கண்டஸ்டன்ட் வந்து உள்ளே இருக்கக்கூடாது, வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இவ்வளோ ஜட்ஜ்மெண்டலாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் என்னோடய ஒப்பீனியன் இது. ஐ ஹேவ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். நீங்கள் டிசைட் பண்ணணும் யார் உள்ளே இருக்கணும் யார் வெளியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் see you guys with an exclusive video. Bye bye.